So let's pray. எங்களை நேசிக்கலான தேவனே, அருமையான இந்த நேரத்துக்கு நன்றி செலுத்துக்கு நேசவா. மறுபடியும் அப்பா எங்களுக்கு ஒரு நாளை கர்த்தாவே காண கிருபை செய்தீர். அதுக்காக கன்றி இந்த நாள் முழுவதும் கர்த்தாவே எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்டீர். அதுக்காக கன்றி எங்களோட கையின் பிரயாசங்களை ஆசிர்வதித்தீர். ஏசப்பா எங்களை எல்லா விக்கனங்களுக்கும் விலக்கி காத்து கொண்டீர். அதுக்காக கன்றி எங்களை போஷித்தீர், எங்களை அரவணைத்தீர், எங்களை ஆற்றி தேற்றி கர்த்தாவே நடத்தி கொண்டு வந்தீர். அதுக்காக கன்றி ஏசப்பா. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே உங்களுடைய பாதப்படிகளை வந்திருக்கிறோம். இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே உங்க கருத்துல கொடுக்குற நிசப்பா நாங்க ஏறெடுக்க போடுகிற எல்லா ஜபங்களையும் எல்லா துதி ஆராதனைகளையும் கர்த்தாவே உம்முடைய பிரசனத்துல உம்முடைய சமூகத்துல தூப வர்க்கமாய் வந்து கர்த்தாவே அதை நீர் ஆசீர்வதித்து அதுக்கான உமக்கு சுத்தமான பதிலையும் உமக்கு சுத்தமான காரியங்களையும் எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்ற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் அப்பா நீர் அப்பா வளமையா எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். என்னை மறித்து வெளிப்படுவீராக. நாங்கள் சிறுகும் நீ பெருகும் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும் கனப்படுத்தும். இயேசுப்பா, I commit the entire session into your precious hands. Let your name be glorified through this prayer and let miracles happen, Lord Jesus, and let your name be glorified through everything we do, Lord Jesus. All glory, honor, and praise be to you alone. In Jesus' master's name we pray. Amen. Amen. So in Psalm 121, yeah, in Psalm 121 it says, "My help comes from the Lord, the maker of heaven and earth." தமிழ்ல வந்து எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். ஸோ நமக்கு வந்து ஹெல்ப் சாதாரணமான இடத்துல இருந்து வராது எப்பவுமே. இட் ஆல்வேஸ் கம்ஸ் ஃப்ரம் ஹெவன். இட் ஆல்வேஸ் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம வந்து when we seek his help, everything is possible for us because we are his children. எல்லாருக்கும் தெரிந்த இந்த பாடல், எனக்கு ஒத்தாசை வரும் எனக்கு ஒத்தாசை வரும், அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். I post the lyrics on the group. Please sing along with me as you glorify his name. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஒட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன்.
வலப்பக்கத்தின் நிழலவரே, வலுவாமல் காப்பவரவரே, வலுப்பக்கத்தில் நிழலவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் பூக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். பூக்கையும் வரத்தை பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். Amen. Our God is a ever-present help in trouble. He is always there, right beside us, and watching over us day and night. இரவும் பகலும் நம்மளை காக்கிற தேவனா இருக்கிறார். நம்மளை உற்று பார்த்து நம்மளுடைய தேவைகள் என்னதுன்றது அவர் ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வமா நமக்கு அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நம்ம பிள்ளையா இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். So God has always been gracious. God has always been an help to us. So it is our bound duty to praise him at all times, to seek his help. When we seek his help, he will do tremendous things in our lives. So ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிற தேவனா இருக்கிறார். ஸோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனா இருக்கிறார். அவர் when God chooses to help us, like when he wants to help us, it is going to exceed our imagination, exceed our expectations. So never worry, never become sad or worried of the circumstances around you. Never be scared of the storms that are raging against you, because God is always present, our ever present help in trouble. He is always there to rescue us. He is always there to protect us, and he is always there to heal us. So we are privileged and we are honored, we are blessed to have such a living God who is always loving, who shows unconditional love to us always. நமக்கு அனாதி ஸ்நேகத்தால நம்மளை நேசிக்கிற தேவனா இருக்கிறார். அனாதி ஸ்நேகத்தால உன்னை நேசித்தேன், காரணத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று நாம் வாசிக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தெய்வம அப்படிப்பட்ட ஒரு தகப்பனை நம்ம இன்னும் அவரை இன்னும் அதிகமாய் ஆராதிச்சு துதிச்சு அவருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த இந்த பாடல், அனாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா என்ற பாடல். நம்ம எல்லாரும் உணர்ந்து பாடும்போது ஆண்டவர் கிரியை செய்கிற தேவனா இருக்கார். ஸோ உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரை உங்க அன்பு பெரியது ஏசப்பா, உங்க இரக்கம் பெரியது, அதுக்கு நிகர் இல்லைன்னு நம்ம ஆஹ் மனதார நம்ம அவரை ஆராதிச்சு துதிச்சோம் அப்படின்னா God will come to our rescue. God will come to our situation and turn it around. So அதுக்கு so we will always choose to uh, seek his help. We will always choose to praise his name, because he is an ever loving God, and who shows unconditional love to us always. I'll post the lyrics on the group, so எல்லாரும் சேர்ந்து நம்ம உணர்ந்து பாடுவோம். எவ்ரி சிங்கிள் டைம் நம்மளை நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் அவர் அழகா நேர்த்தியா நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அந்த தெய்வமும் let us worship him, let us sing praises to his name, let us show our love
த்ரூ ஆர் பிரேஸ், த்ரூ ஆர் வொர்ஷிப். இந்த பாடல நம்ம எல்லாம் சேர்ந்து பாடும்போது, நம்ம உணர்ந்து பாடும்போது ஆண்டவர் கிரியேசகர் தேவனா இருக்கிறார். நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவை அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவை அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாய் போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது,
உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தகப்பனே, இயேசப்பா நீர் எங்களுக்கு தகப்பனே பெரிய தேவனா இருக்கிறீர். உங்க அன்பு பெரியதா இருக்கிறது இயேசப்பா. எங்களுக்கு தயவுள்ள தேவனா இருக்கிறீர். இரக்கமுள்ள தேவனா இருக்கிறீர் இயேசப்பா. இம்மட்டும் எங்களை நடத்திக் கொண்டு வந்தீரே. கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே, நாங்கள் நினைக்கும் போதெல்லாம் கர்த்தாவே, மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கர்த்தாவே எத்தனையோ சேதங்கள், எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள் நேரிட்ட போதும் கர்த்தாவே, உம்முடைய கிருபையின் கரம் எங்களை பாதுகாத்தது. உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு இருந்ததே இயேசப்பா. உம்முடைய கரத்தின் நிழலாலே எங்களை மூடி மறைத்துக் கொண்டீரே. எங்களுக்கு எந்த சேதமும் வராமல் எங்களை பாதுகாத்துக் கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னதாகவே எங்களை தெரிந்து கொண்ட தெய்வமே, இயேசப்பா எங்களை இந்நாள் வரைக்கும் அரவணைத்து எங்களை அணைத்துக் கொண்டு வருகிறீரே அதுக்கு உமக்கு நன்றி இயேசப்பா. தகப்பனே எத்தனை நாவு கொண்டு நன்றி செலுத்தினாலும் போதாது கர்த்தாவே. நாங்கள் அப்பா உம்மை மறுதலித்த நாட்கள் உண்டு. உம்மை அப்பா உம்மை உம்முடைய மனசை நாங்கள் நோகடித்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய அநாதி சிநேகத்தால் எங்களை நேசித்து, உம்முடைய காருண்யத்தினாலே எங்களை இழுத்துக் கொண்டீரே இயேசப்பா. தகப்பனே எப்பொழுதும் அப்பா எங்களை மறவாமல் நினைக்கிற தேவனா இருக்கிறீரே. எங்களை எப்பொழுதும் தகப்பனே எங்கள் மேல் நினைவாய் இருக்கிற தேவனே அதுக்கு உமக்கு நன்றி இயேசப்பா. உமக்கு ஆராதனையும் துதியும் செலுத்துகிறோம் சுவாமி. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் இயேசப்பா. தகப்பனே எங்களுக்கு நீர் தயவுள்ள தேவனும், அன்பு நிறைந்தவரும், இரக்கமுள்ள தேவனுமாய் இயேசப்பா, மகா உருக்கமுள்ள தேவனாய் இருக்கிறீரே. அதுக்காக நன்றி இயேசப்பா கர்த்தாவே. எங்களை நடத்திக் கொண்டு வருகிறீரே. அதுக்காக நன்றி கர்த்தாவே. எங்கள் குற்றங்களை நீர் ஒரு விசை மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. தகப்பனே லார்ட் we ask you to forgive our shortcomings லார்ட் ஜீசஸ் இயேசப்பா. அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை நீர் ஒரு விசை மன்னித்த கர்த்தாவே. உம்முடைய அன்பினாலே எங்களை நெருக்கி தகப்பனே, உம்முடைய அன்பினாலே எங்களை அரவணைத்து, எங்களை அணைத்து, எங்களை சேர்த்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. உம்முடைய பிள்ளையாக எங்களை கர்த்தாவே, உம்முடைய பிள்ளையாய் மறுபடியும் எங்களை ஏற்றுக்கொண்டு, எங்களை நீர் அப்பா ஏசப்பா எங்கள் உள்ளார்ந்த மனிதனை நீர் உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஏசப்பா எங்கள் ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே, even as we pray Lord, each and every one of us who prays Lord, who opens their hearts to you Lord Jesus, I pray that you come down and dwell in their hearts Lord. I pray that you fill them with your Holy Spirit Lord Jesus. I pray that you fill them with your peace that surpasses all understanding. ஏசப்பா உம்முடைய சமாதானத்தாலும், உம்முடைய பெரிதான கிருபையினாலும், உம்முடைய இரக்கத்தினாலும், உம்முடைய பரிசுத்தத்தினாலும், உம்முடைய பிரசன்னத்தினாலும் கர்த்தாவே, அவங்களுடைய இருதயங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசப்பா உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாய் இருந்து அவருடைய ஜெபத்துக்கு நீர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறீரே சுவாமி. இப்பொழுதும் கூட இயேசப்பா என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னீரே. இப்பொழுதே இயேசப்பா நாங்கள் உமக்கு பிள்ளையாய் இருக்க விரும்புகிறோம் அப்பா. உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ விரும்புகிறோம் சுவாமி. எங்களை ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே நீர் உடைத்து உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. தகப்பனே தகப்பனே எங்களுக்காக எங்களை நீங்க எதற்காக தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கத்தை அப்பா எங்களோட வாழ்க்கையில நிறைவேற்ற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பிள்ளையா இருக்கிறத தவிர வேற எந்த ஸ்லாக்கியமும் வேற எந்த பாக்கியமும் எங்களுக்கு வேண்டாம் கர்த்தாவே. உமக்கு பிரியமுள்ள பிள்ளையாய், உமக்கு உகந்த வாசனையாய் கர்த்தாவே நாங்கள் இருக்க, உம்மை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ, நாங்கள் அப்போ ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக கர்த்தாவே. ஏசப்பா உங்க சித்தம் மாத்திரமே, உங்க திட்டம் மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் கர்த்தாவே. ஏசப்பா நாங்கள் அப்பா அநேக ஆத்துமாக்களை உம்மண்டை சேர்க்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எங்களை எத்தனப்படுத்துங்க சுவாமி. எங்கள் கைகளை கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறதுக்காக எங்களை கர்த்தாவே நீர் அப்பா உருவாக்கும். எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமேல கர்த்தாவே. இயேசப்பா உம்மை அன்றி வேற கதி எங்களுக்கு இல்லை அப்பா. உம்மை அன்றி எங்களுக்கு வேற ஆசை இல்லை கர்த்தாவே. இயேசப்பா எங்களை நீர் நேசிக்கிற தேவனா இருக்கிறீர். நாங்கள் எவ்வளோ நேரத்துல உம்மை நாங்கள் காயப்படுத்தியிருக்கிறோம். எவ்வளோ நேரத்துல இயேசப்பா உம்மை நோகடித்திருக்கிறோம் சுவாமி. ஆனாலும் நீர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறீர். நீர் மனதுருக்கமுள்ள தேவனா இருக்கிறீர். எங்கள் மீது நீர் அன்பு செலுத்துகிற தேவனா இருக்கிறீர். அன்பும் இரக்கமும் அப்பா மிகுந்தவரா இருக்கிறீரே இயேசப்பா தகப்பனே. யாரும் அப்பா உம்மை போல எங்களை நேசிக்க இந்த உலகத்துல யாரும் இல்லை சுவாமி. ஆனாலும் அப்பா நீர் எங்களை எப்பொழுதும் கர்த்தாவே அரவணைக்கிற தேவனா இருக்கிறீர் அப்பா. அதுக்கு நன்றி இயேசப்பா. தகப்பனே உம்முடைய அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே ஒரு விசை நீர் கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. உம்முடைய அன்பை கர்த்தாவே அவங்களை உணரத்தக்கதாய், உம்முடைய அன்பை அவங்களை ருசி பார்க்கத்தக்கதாய் அப்பா. உம்முடைய அன்பில் அவங்களை அப்ப மூழ்கி தகப்பனே
I pray that you take them deeper in your love, Lord Jesus. I pray that you cover them with your love. I pray that you cover them in your presence. I pray that you cover them in your blood, Lord Jesus. ஏசப்பா உம்முடைய அன்பு அவங்களை நெருக்கி ஏவட்டும் சுவாமி. அவங்களை நீர் இன்னும் உம்மை கிட்டி சேர்க்க, இன்னும் உம் பக்கம் கர்த்தாவே அவங்களை நீர் இழுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்களுக்குரிய குற்றங்களை மன்னிப்பீராக கர்த்தாவே. நீர் அப்பா இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறீர், மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீரே சுவாமி. அதுக்காம் கன்றி ஏசப்பா. ஒருவேளை கர்த்தாவே எங்களுடைய மாம்ச இச்சைகளின் நிமித்தம், எங்களுடைய மாம்ச சிந்தைகளை கர்த்தாவே எங்களை மேற்கொள்ள தக்கதாயே ஏசப்பா நாங்கள் நடந்து கொண்டோமானால், எங்களை ஒரு விசை மன்னித்து கர்த்தாவே, ஏசப்பா பரிசுத்தத்துக்காகவே எங்களை அழைத்தீரே தகப்பனே. ஏசப்பா நீர் எங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் அப்பா? எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர், எங்களில வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர், எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தாவே இயேசப்பா, நீர் என்ன செய்ய வேண்டும் சித்தம் கொண்டிருக்கிறீரோ, அதை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற லார்ட். I pray that you tune us according to your will. I pray that you direct our steps according to your will. I pray that you pave the way before us, Lord Jesus. இயேசப்பா உமக்கு பிரியமானதை மாத்திரமே செய்ய நாங்கள் விரும்புகிறோம் சுவாமி. எங்களை வலதுபுறம், இடதுபுறம் சாயாதபடிக்கு சிலுவை மாத்திரமே நோக்கி நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக சுவாமி. இயேசப்பா எங்கள் எல்லாரையும் கர்த்தாவே உங்க கரத்துல குடுக்குறோம் அப்பா. இப்பொழுதும் கூட சுவாமி ஏசப்பா, I pray for all each and every one of us in who's gathered here, Lord Jesus. I pray that your will be fulfilled, Lord. ஏசப்பா அவங்க எதற்காக வந்திருக்கிறார்களோ, எந்த நோக்கத்துக்காக, எதை எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்கிறார்களோ, அந்த காரியத்துல அவங்களுக்கு அப்ப எதிர்பார்த்திருக்கிற முடிவை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்ல கர்த்தாவே. ஏசப்பா என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னீரே. Lord, whatever you ask for in prayer, believe that you have received it and it will be yours என்ற வசனப்படி தகப்பனே. ஏசப்பா எங்களை நீர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறீர். எங்கள் நாவில் சொல்படுவதற்கு முன்னதாகவே அதையெல்லாம் அறிந்த தேவனாய் இருக்கிறீர். இப்பொழுதும் கர்த்தாவே நாங்கள் ஏறெடுக்கப் போகிற எல்லா ஜெபங்களுக்கும் நீர் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் கொடுக்க போகிறதுக்காக நன்றி ஏசப்பா. தகப்பனே ஆசிராக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. அவங்க கர்த்தாவே அவங்களுடைய வேலை இடத்துல உம்முடைய நாமம் மகிமைப்பட அந்த பிள்ளைய ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. ஏசப்பா அவங்களுக்காக நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ, அவங்களை எங்கு கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தாவே நீர் சித்தம் கொண்டிருக்கிறீரோ கர்த்தாவே. ஏசப்பா நீர் கொண்டு போகும் வரைக்கும் அப்பா உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள அவங்க அடங்கியிருக்க உதவி செய்வீராக அப்பா. உண்மையாய் கர்த்தாவே உம்முடைய உறுதியாய் பற்றிக்கொண்ட யாவருக்கும் நீர் அரணரும் கோட்டையும் துருகமுமா இருக்கிறீர். அதுக்கு கண்டு ஏசப்பா. தகப்பனே அசுராவோட வேலை இடத்துல, அசுரா சிஸ்டரோட வேலை இடத்துல கர்த்தாவே உங்க நாம மகிமைப்படட்டும் அப்பா. ஏசப்பா அசுராவை பார்க்கிறவர்கள், உம்முடைய பிள்ளைய பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கணும் சுவாமி. ஏசப்பா அவங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும் கர்த்தாவே. ஏசப்பா உங்களுடைய ஃபியூச்சர் உங்க கருத்துல குடுக்கிறேன் கர்த்தாவே. ஏற்ற விலையில ஏற்ற துணி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆதாம்க்கு ஏற்ற துணியான ஏவாளை கொடுத்த தேவன் ஏசப்பா. ஐசக்கு ஐசக்குக்கு ரெபேக்காளை கொடுத்த தேவன் கர்த்தாவே. யாக்கோபுக்கு ராகேலை கொடுத்த தேவன் கர்த்தாவே. ஆபிரகாமுக்கு சாராளை கொடுத்த தேவன் கர்த்தாவே. இப்பொழுதே ஏசப்பா அசராக்கு நீர் வைத்திருக்கிற மணவாளனை எனக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கைய கர்த்தாவே இருவரும் சேர்ந்து வாழ உதவி செய்யுங்க. இருவரும் சேர்வதற்கு முன்னதாகவே கர்த்தாவே அவங்களை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படியே செய்திட இந்த கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். எல்லா தீமையிலிருந்தும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எல்லா தடைகளை விலக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே அவங்களோட படிப்புல கர்த்தாவே உங்களுடைய ஞானம் விளங்கட்டும் சுவாமி. ஏசப்பா ஞானத்தில் குறைவுள்ளவன் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிற என்னிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வசனப்படி தகப்பனே. இயேசப்பா ஆசராக்கிற ஞானத்தையும் அறிவையும் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களை நீர் எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. தடைகளை விலக்குகிற தேவன் அவங்களுக்கு முன்னே நீ கடந்து போகிறதுக்காக நன்றி ஏசப்பா. தகப்பனே அவங்களை வேலையடிச்சு மகிமை வெளிப்படுக்கிறதுக்காக நன்றி அப்பா. அவங்களுக்கு வரப்போகிற மணவாளனே கர்த்தாவே, மணவாளன் மூலமாய் கர்த்தாவே அவங்களுக்கு நீர் ஏசப்பா ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையை தகப்பனே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா நீர் மாற்றி கொடுக்க போகிறதுக்காக நன்றி ஏசப்பா. தகப்பனே அவங்களோட வரப்போகிறக்கான ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்காக கர்த்தாவே நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஹெல்ப் him to be a blessing to her and her family, Lord Jesus. Help Asra to be a blessing to her husband and his family, Lord Jesus. ஏசப்பா இருவரையும் கர்த்தாவே இருவர் குடும்பத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமான கருவியாய் இருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஏசப்பா
உங்க நாமத்த கர்த்தாவே, அவங்க மகிமைப்படுத்த கர்த்தாவே, அந்த பிள்ளையை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்திட இந்த கிறிஸ்துக்குள்ள சுவாசிக்கிறேன். எல்லா பண சந்தித்து கொடுப்பீராக. எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அதே அப்படியே செய்திட இந்த கிறிஸ்துக்குள்ள சுவாசிக்கிறேன் அப்பா. அதேபோல கர்த்தாவே எமிமால் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. அவங்களோட குடும்பத்துல சமாதானம், சந்தோஷம் நிறைந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன் இயேசப்பா. இன்றைக்கு உனக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சகையை பார்த்து சொன்ன தேவன் இயேசப்பா. எமிமால் சிஸ்டரை பார்த்து சொல்லுகிறதுக்காக நன்றி இயேசப்பா. தகப்பனே, சமாதான குலைச்சலை ஏற்படுத்துகிற எல்லா பொல்லாத பிசாசின் கிரைகளை நீர் சுட்டெரிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசப்பா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், யுத்தம் என்னுடையது என்று சொன்ன தேவன் ஏசப்பா. எம்மிமா சிஸ்டருக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா யுத்தங்களையும், எல்லா ஆயுதங்களையும் நீர் அபத்தமாக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறேன். யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறிஸ்துவம் இல்லை என்ற அவஸ்தைப்படி தகப்பனே. ஏசப்பா, அந்த பிள்ளையமா உன் குடும்பத்தையும் கர்த்தாவே, உம்முடைய மகளை நீர் பாதுகாத்து கர்த்தாவே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா தேவைகளை சந்தித்து கொடுப்பீராக கர்த்தாவே. ஏசப்பா, அவங்களுடைய சமாதானம் கர்த்தாவே நிறைவாய் இருக்க உதவி செய்யுங்க. வெகு சீக்கிரத்துல அவங்களை நீர் கர்த்தாவே சாட்சி கூற வைக்க போகிறீர். சாட்சியை நிறுத்தி வைக்க போகிறதுக்காக கண்டு கர்த்தாவே, அவங்களை ஆசீர்வதித்து அவங்க பேரை பெருமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எதற்காக உண்மை தகப்பனே அண்டிக் கொண்டிருக்கிறார்களோ, எதற்காக உண்மை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, எதற்காக உண்மை ஒழுக்கிக் கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே, அதை நீர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இதை அப்படியே செய்திட இந்த சுவாசிக்கிறேன் அப்பா. அதே போல ஸ்டீவ் பிரதற்காக ஜெபிக்கிறேன். அவரோட வேலைக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவருடைய காரியங்களை கர்த்தாவே நீர் அப்பா, அவர் கையிட்டு செய்ற எல்லா காரியங்களும் அவரோடு அவரை ஆசீர்வதித்து அவரை நீர் பெருக செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் லார்ட். ஏசப்பா, I pray that you give him success in everything he does in his life and in everything his hands find to do, Lord Jesus. ஏசப்பா, அவருடைய ஃபியூச்சர் வைஃப் உங்க கருத்துல கொடுக்குறேன்ப்பா. இதுவரையும் ஒரு ஆசீர்வாதம் கருவியாய் நீர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இருவரும் சந்திக்கும் முன்னாக கர்த்தாவே, அவங்களை நீர் கர்த்தாவே ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பண தேவைகளையும் சந்திப்பீராக. அவருடைய தகப்பனாருக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. அவங்களோட நோய்களில் எல்லாவற்றையும் நின்று விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தாய் தகப்பன் இருவருக்கும் சுகம், பலன், ஜீவன், தீர்க்காய்ச்ச கட்டளைப்படியாய் ஜெபிக்கிறேன். உங்க வீட்டுல நம்மளோட பிரச்சனை நிரம்பி இருக்கட்டும். அவங்களுக்கு விசேஷத்த பாதுகாப்பை கட்டிடுங்க கர்த்தாவே. அதே போல ஏசப்பா தகப்பனே, எல்லா பினான்சியல் சிச்சுவேஷன்ஸ்ல இருந்தும் கர்த்தாவே ஒரு ஒரு பிரேக் த்ரூவை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. மலாகாத காரியம் ஒன்றுமே இல்ல கர்த்தாவே. என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான உனக்கு பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று வஸ்தப்படி தகப்பனே. ஏசப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுங்க ஸ்டீவ் பிரதருக்கு. அப்பா, நீர் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி ஏசப்பா. தகப்பனே, அவரை நீர் சாட்சியை நிறுத்த வைக்க போகிற கிருபைக்காக நன்றி. அவங்களை நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி. யாபேசின் எல்லையை விரிவாக்கின தேவன் ஸ்டீவ் பிரதருடைய எல்லையை விரிவாக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இதை அப்படியே செய்திரு இந்த கிறிஸ்துக்குள்ள சுவாசிக்கிறேன் அப்பா. அதே நிர்மலா ஆண்டிக்கு அதே போல நிர்மலா ஆண்டிக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களுடைய சுகவீனங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவங்களை நீர் பலவானாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எல்லா தீமைக்கு விலைக்கு காத்துக் கொள்ளுங்கள் கர்த்தாவே. ஏசப்பா, என் பலவீனங்கள் உங்களுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று வசப்படி என்னை பலப்படுத்துக்க கிறிஸ்தனாலே எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன் என்று வசப்படி தகப்பனே. ஏசப்பா, பலன் உள்ள நமக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் பலன் கொடுப்பது உமக்கு லேசான காரியமா இருக்கிறது ஏசப்பா. தகப்பனே, நிர்மலா ஆண்டியோட பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவங்களை நீர் பலவானாய் மாற்றி அவங்களோட நோய்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே, அவங்களோட சுகவீனங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தாவே, அவங்களை நீர் சாட்சியை நிறுத்த வைக்க போகிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இன்னும் அநேக ஆத்துமாக்களை ஒன்றை சேர்க்க போகிற கிருபைக்காக நன்றி. அந்த மகளை நீர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. ஏசப்பா, அவருடைய கரத்தில் நெல்லுனால உங்களை மூடி மறைக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, உமக்கு கர்த்தர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, அவங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் நீர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஏலியாக்கு கொடுத்த வரங்களையும் கர்த்தாவே, ஏலியாக்கு கொடுத்த ஆவிக்குரிய வரங்களையும் கர்த்தாவே, ஆண்டுக்கு நீர் ரெட்ட தனியா கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அதே போல ஏசப்பா, அவங்களுடைய பேரனுக்காக ஜெபிக்கிறேன். கேளபின் மீது உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும் சுவாமி. எத்தனையோ எத்தனையோ நாள் கர்த்தாவே, நாங்கள் இதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. We believe and we have faith, Lord. We trust that you are working behind the scenes, Lord. You are working behind the scenes, and you are going to do a miracle in Caleb's life for your glory alone, Lord Jesus. Lord, I pray that you heal him completely and you bring him back to life, Lord. Bring him back to normal, Lord Jesus. Yes, appa, அவனை நீர் தகப்பனே
ச அ சாதாரணமான தகப்பனே இயல்பு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப அந்த பிள்ளையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பலத்தை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா சுகவீனங்கள் நீக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா எல்லா ஜாண்டிஸ் நோய்களையும், எல்லா தகப்பனே யூரினல் இன்ஃபெக்ஷன் கர்த்தாவே இப்பொழுதே அந்த பிள்ளையோட உடம்பிலிருந்து நீர் நீக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உடைய உயிர் சிறந்த வல்லமை உடைய தழும்புல கரத்தால நீர் தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்னும் அப்பா ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க தாய்க்கும் தகப்பனுக்கும் நீர் பலத்தையும் சத்துவத்தையும் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பண தேவைகளை சந்தித்துக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்மை நம்பியிருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிறதே சுவாமி. அதே போல இயேசுப்பா தகப்பனே உங்களை அந்த குடும்பத்தை நீர் ஆட்கொண்டு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நிர்மலா ஆண்டியோட இளைய மகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசப்பா அந்த பிள்ளையோட கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்து பெருக செய்வீராக. அந்த பிள்ளையோட இருதயத்தின் வேண்டுதல்களை உம்முடைய சித்தப்படி நிறைவேற்றிக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். I pray that you bless her according to Psalm 24, Lord Jesus. இயேசப்பா சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி கர்த்தாவே அந்த பிள்ளையை நீர் ஆசீர்வதித்து அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று வாசித்தபடி தகப்பனே. இசப்பா அந்த பிள்ளை நீர் ஆசீர்வதித்து பிறகு செய்யும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. எல்லா தீமைக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. ஏற்ற விலையில ஏற்ற காரியங்களை செய்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. தகப்பனே, I pray that your hands should move mightily in her life, Lord. Let, let nothing harm her, Lord Jesus. ஏசப்பா தீமைக்கு கர்த்தாவே ஏசப்பா ஆஹ் Lord, I pray that you turn things around for her good, Lord. ஏசப்பா தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் ஏசப்பா. Lord, we know that you work all together, all things together for good to those who love you and who are called according to your purpose என்று நாங்கள் ரோமன்ஸ் 8:28ல வாசிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா வர்ஷாவின் மீது கர்த்தாவே, வர்ஷாவின் வாழ்க்கையின் மீது கர்த்தாவே உம்முடைய வல்லமை இறங்குவதாக. ஏசப்பா உம்முடைய கரம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய நல்ல ஆலோசனையின்படி கர்த்தாவே அந்த பிள்ளையை நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. கர்த்தாவே வெகு நாளாய் நெடுநாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்கப்படும் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வசனப்படி தகப்பனே. Yesappa, I pray that you satisfy all her needs according to your will. I pray that you fulfill all her heart's desires according to your will alone, Lord Jesus. Yesappa, உம்முடைய சித்தத்துக்கு மாறா உம்முடைய நாலேஜ் இல்லாம கர்த்தாவே அவரோட வாழ்க்கையில எதுவும் நிறைவேறாத படிக்க கர்த்தாவே அவளை முற்றிலுமாக உடைய கடைசியில் ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. அவளை ஆயத்தப்படுத்துங்க. இன்னமும் அப்பா ஜெபத்துல தரித்திருக்க உதவி செய்யுங்க. இன்னும் உண்மை பற்றிக்கொள்ள இன்னும் உண்மை கிட்டி சேர அந்த பிள்ளைக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்து இந்த கிறிஸ்துக்குள்ள சுவாசிக்கிறேன் அப்பா. அப்படியே ஆசீர்வதித்த பிறகு செய்வீராக. அதே போல தப்பித்தால் ஜெப சொல்லி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவங்க பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ்ல தகப்பனே உங்களுடைய மகிமை வெளிப்படட்டும். I pray that you help her study well and give her your wisdom and knowledge that surpasses all understanding. ஏசப்பா நீ ஞானத்தில் சம்பூர்ணரா இருக்கிறீரே கர்த்தாவே. ஏசப்பா லார்ட், நோ நத்திங் கேன் பி கம்பேர்ட் வித் யுவர் விஸ்டம் லார்ட் ஜீசஸ். ஏசப்பா சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை தகப்பனே ஏசப்பா தபித்தால் ஜெபசெலி சிஸ்டருக்காக இது கொடுக்க அவங்களுக்கு நீர் கொடுக்க அவங்கள நீர் அவங்கள நான் ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி. அவங்களை நீர் ஆட்கொள்ளும் வழிநடத்தும் எல்லா தீமைக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. அவங்களோட சுகவீனங்கள் பலவீனங்கள் எல்லாம் நீங்கி கர்த்தா அவங்கள பலவனை மாற்றும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவங்களோட வீசியின் ப்ராப்ளம் உங்களுடைய பார்வைக்கு லேசானது கர்த்தாவே. நீங்க உங்க வார்த்தையை அனுப்பி அவங்கள சுகமாக்கும் உமால் கூடும் கர்த்தாவே. நீர் உங்களுடைய வார்த்தையை அனுப்பி அவங்களை சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறேன். லார்ட், யூ சே த வேர்ட் அண்ட் மை சர்வன்ட் வில் பி ஹீல்ட் என்ற கர்த்தாவே. நூற்றுக்கு அதிபதி சொன்ன போது உங்களுடைய ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொன்னபடி கர்த்தாவே உடைய வார்த்தையை அனுப்பி கர்த்தாவே சிஸ்டரை நீர் அப்பா சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படியே செய்திருந்த கிறிஸ்துக்குள்ள சுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா ரேச்சல் இவாஞ்சலின் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவனோட நீட் ப்ரிப்பரேஷன்ஸ்ல கர்த்தாவே உன்னோட மகிமை வெளிப்படட்டும் கர்த்தாவே. ஏசப்பா நீரே அப்பா அவங்களுக்கு பர்சனல் டீச்சரா இருந்து அவங்களுக்கு நீர் அப்பா கத்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்கள பலப்படுத்துங்க சாமி. இந்த படிக்கிற டைம்ல இந்த எக்ஸாம் டைம்ல கர்த்தாவே எந்த பலவீனம் எந்த சுகவீனமும் அவங்கள அணுகாத படிக்க அப்ப நம்ம பலத்தால் இடைக்கட்டி பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா தேவைகளை சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா அந்த பிள்ளையோட இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாவற்றையும் கர்த்தாவே ஏசப்பா உங்க சித்தத்தின்படி நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறேன். உங்களுடைய பார்வைக்கு நீர் நலமானதை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். உங்களுடைய இருதயத்துக்கு
ஏற்றவைகளை அந்த பிள்ளைகளுக்கு நீ செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிறகு செய்யுங்க எல்லா தீமைக்குள்ளே காத்துக்கொள்ளுங்க. எல்லா ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ஸ்ல இருந்தும் கர்த்தாவே விடுதலையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஐஸ்வர்ய சம்பனர் நீர் கர்த்தாவே. ஐஸ்வர்யத்தையும் கர்த்தாவே பொண்ணும் வெளியும் உம்முடையது கர்த்தாவே. ஏசப்பா உங்களுடைய எல்லா பண பற்றாக்குறைகள் எல்லா குறைவுகளுக்கு ஸ்டேஜுக்குள்ள நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இதை அப்படியே செய்திருந்த சுவாசிக்கிறேன் அப்பா. அதே போல ஜோஷ்லின் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஜோஷ்லின் ஜெசிகா ரேனியஸ் அவரோட பப்ளிக் எக்ஸாம்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா அவங்களோட ரிசல்ட்ஸ் நம்மளோட மகிமை வெளிப்படட்டும் சுவாமி. ஏசப்பா தகப்பனே குதிரை யுத்த நாளைக்கு ஆயத்தமாக்கப்படுகிறது. ஜெயமோ கத்தரால் வரும் என்ற வஸ்திரப்படி தகப்பனே. ஏசப்பா Lord, they've put their maximum efforts. They've tried their best, Lord Jesus. They've put all their strength, all their heart and soul into into this exam, Lord Jesus. I pray that you give them the result that they are expecting for, Lord. ஏசப்பா தகப்பனே அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கும் கர்த்தாவே நீர் அதிகமாய் அவங்க வாழ்க்கையில நீ செய்ய போகிறதுக்காக நன்றி. அதுக்கப்புறம் கர்த்தாவே அவங்களுடைய ஃபியூச்சர்ல நடக்க போகிற காரியங்களை அவங்க ஃபியூச்சர்ல கர்த்தாவே எடுத்து வைக்க போகிற ஒவ்வொரு அடிகளையும் நீர் கர்த்தாவை நிர்ணயிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். I pray that you ordain the steps in their lives, Lord Jesus. I pray that you take complete control of their lives. I commit their family, Lord Jesus. Lord, help them. Lord, I pray that you strengthen their relationship with you, Lord. Is upon the 12th exam results la கர்த்தாவே உம்முடைய நாம மகிமைப்படட்டும் சுவாமி. எல்லா தீமைக்கும் அவங்கள விலைக்கு காத்துக்கொள்ளுங்க சுவாமி. எல்லா தீமைக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. அவங்களுடைய கர்த்தாவே ஃபியூச்சர் உங்க கருத்துல கொடுக்கிறேன். அவங்க எங்க படிக்க வேண்டும், என்ன படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்பதை நீர் அறிவீர் சுவாமி. உலகம் தோன்றதுக்கு முன்னதாகவே அதெல்லாம் அறிந்த தேவன் சுவாமி. ஏசப்பா இப்பொழுதே உங்களுக்கு நீர் அப்பா உங்களுடைய ஆலோசனையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் அந்த 3 பிள்ளைகள் மீதும் கர்த்தாவே உடைய கண்ணை வைத்து அவர்களுக்கு நீர் ஆலோசனை சொல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் அப்படி செய்திருந்த குஷ்புல சுவாசிக்கிறேன் அப்பா. அப்படியே அந்த 3 பிள்ளைகளும் கர்த்தாவே அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறதுக்காக நன்றி ஏசப்பா. தகப்பனே அவர்களை கொண்டு கர்த்தாவே அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி. இன்னும் உயர் ஸ்தலங்களை நீர் வைக்க போகிற கிருபைக்காக நன்றி அப்பா. நீர் அப்படியே செய்திருந்த குஷ்புல சுவாசிக்கிறேன் சுவாமி. அப்பா அதே போல ஏசப்பா தகப்பனே ஆஹ் I pray for the people at Myanmar, Lord Jesus. ஏசப்பா இந்த தகப்பனே இல்லை நடக்கத்தின் காரணமாக கர்த்தாவே அநேக உயிர்கள் கர்த்தாவே இசப்பா அநேக ஜீவன்கள் தகப்பனை பறிப்போனதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. அந்த அந்த ஊரின் மீது கர்த்தாவே உங்களுடைய கிருபையின் கரம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ள தெய்வமே இசப்பா அந்த அந்த குடும்பத்தின் மீது சாரி அந்த ஊரின் மீது கர்த்தாவே அந்த மக்களின் மீது கர்த்தாவே நீர் இரக்கமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கும் கர்த்தாவே. இசப்பா I pray that you console the families that lost their lives, Lord, the lives of their loved ones, Lord Jesus. I pray that you take complete control, Lord Jesus. ஏசப்பா உங்க உயிர் தந்த வல்லமை கர்த்தாவே. ஏசப்பா உங்களுடைய கரத்தை கர்த்தாவே நீர் நீட்டி கர்த்தாவே அவங்களை நீர் கர்த்தாவே அரவணைத்து சேர்த்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் லார்ட். Enough of the distractions, Lord Jesus. ஏசப்பா என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஆஹ் என்னை நோக்கி கூப்பிடும்போது ஏசப்பா அவர்கள் மீது உள்ள தகப்பனை நுகத்தை நான் அகற்றுவேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. ஏசப்பா அவங்களுடைய எல்லா தீமைக்கும் விட்டு அவங்களை நீ விலக்கி காப்பீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் சுவாமி. ஏசப்பா 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி கர்த்தாவே நீர் அவங்க வாழ்க்கையில கர்த்தாவே அந்த மக்களின் மீது நீர் இரக்கமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா கர்த்தாவே enough of all the destructions, Lord. Let there be peace, let there be a joy in that place, Lord Jesus. And நீர் அப்படியே செய்திருந்ததுக்கு சுவாசிக்கிறேன். அதே போல ஏசப்பா குசாக்ரா பிரதருக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவரோட புதிய பிசினஸ்ல கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஏசப்பா அவங்களோட கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்து அவங்களை இது பெருக செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா he trusts your will, your plan for his life, Lord. லார்ட் ஏசப்பா உம்மை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிறதே சுவாமி. உம்மை நம்பி இருக்கிறவர்கள் கர்த்தாவே ஏசப்பா நீரப்பா. I know that you can do all things and your plans can never be thwarted, Lord Jesus. ஏசப்பா
நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று நாங்கள் வாசிக்கிறோமே சுவாமி. அந்த பிரதர் மீது கர்த்தாவே உம்முடைய கரம் இறங்கட்டும் சுவாமி. அவங்களோட வாழ்க்கையில உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். அவங்களோட பிசினஸின் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் சுவாமி. ஏசப்பா நீர் அப்படியே செய்தீர் என்பதற்கு விசுவாசிக்கிறேன் அப்பா. தகப்பனே அவங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா தேவையான காரியங்களை செய்யத்தக்கதாய் ஞானத்தையும் அறிவையும் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஏசப்பா பிசினஸ் ஸ்மூத்தாய் போக உதவி செய்யுங்க. எல்லா களவுகளையும் நீர் நீக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா தகப்பனே, I pray that you remove all the hurdles, Lord Jesus. Lord, I pray that you help him, you strengthen him, and you make him and mold him into the person that you want him to be, Lord Jesus. Through his business, many people are going to be blessed. தகப்பனே நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி. இதை உணர்த்துகிறதுக்காக நன்றி, நீ சொல்லுகிறதுக்காக நன்றி சுவாமி. அவர்களை நீர் ஆசீர்வதித்து பிறகு செய்ய போகிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. மீதமுள்ள எல்லாரையும் உங்க கருத்தில் கொடுக்கிறேன். அப்துல்லா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவங்க குடும்பத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. அவங்களை ஆசீர்வதித்து பிறகு செய்வீராக. அதே போல கர்த்தாவே எல்லா தீமைக்கும் உங்களை விலக்கி காத்துக்கொள்வீராக. இசப்பா பொல்லாப்பும் நேரிடாத வாதியம் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவன் எல்லா பொல்லாப்புக்கும் ஆதிக்கம் நீங்களாக்கி ரச்சித்துக் கொள்கிறதுக்காக நன்றி சுவாமி. அதே போல இசப்பா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை அவங்களுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை நீ செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அதே போல இசப்பா வாணி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுடைய வாழ்க்கையில முடிய சுத்த மாத்திரம் நிறைவேறட்டும் சுவாமி. அவங்களுடைய எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இது பொறுப்பெடுத்துக் கொள்ள அவங்களுடைய சட்டைகளை மறைவில் அவங்களை வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அவங்களை ஆட்கொள்வீராக. எல்லா தீமைக்கும் அவங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. இனி தீங்கை காணாதிருப்பாய், திகளுக்கு தூரமாவே என்று ஆசைப்படுங்க. எல்லா பயத்தின் ஆவியை கர்த்தாவே இயேசுவின் நாமத்துல நீர் அப்புறப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய நாமத்துக்கு வல்லமை இருக்கிறது சுவாமி. இயேசப்பா உங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவங்களை இது பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அதே போல எமிமா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவங்களோட வாழ்க்கையில மகிமை வெளிப்படட்டும். சமாதானம் சந்தோஷம் நிறைந்திருக்கட்டும் சுவாமி. ஜோடிக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த பிள்ளையை கர்த்தாவே நீர் ஆட்கொண்டு கர்த்தாவே உடைய நாமும் மகிமைப்படும்படியாக அந்த பிள்ளையை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்தை உங்க கருத்துல கொடுக்கிறேன். எல்லா தேவைகளையும் சந்தித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து பெருக செய்வீராக அப்பா. அப்படியே I pray that you go before her and make all the crooked places straight, Lord Jesus. நான் உனக்கு முன்னே போய் கோலான வழிகளை செவிப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் அவர்களுக்கு முன்னே போய் உங்களுடைய சமூகம் முன்பதாக செல்லட்டும். I pray that you give her success in everything she does, Lord, for your glory alone, Lord. இயேசுப்பா உங்க சித்தம் மாத்திரமே அவள் சுயம் வேண்டாம், அவளுடைய விருப்பம் வேண்டாம். உங்க சித்தம் மாத்திரமே அவள் வாழ்க்கை நிறைவேற நீ அவளை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இதை அப்படியே செய்திருந்ததுக்கு சுவாசிக்கிறேன். அதே போல ரெண்டா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களை ஆசீர்வதித்து பிறகு செய்வீராக. தேவைகளை சந்திப்பீராக. குறைவுகளுக்கு ஸ்தேசக்குள்ள நிறைவாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். படிக்கிறது ஆசீர்வதிங்க, வேலை செய்யறது ஆசீர்வதிங்க கர்த்தாவே. நாம மகிழ்ப்படட்டும் கர்த்தாவே. நீர் அப்படியே செய்வி அப்படியே செய்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. அதே போல நிர்மலா ஆண்டையும் அவங்க குடும்பத்தும் கருத்துல கொடுக்கிறேன். நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களுக்கும் நீர் பதில் கொடுத்தீர் இந்த விசுவாசிக்கிறேன் அப்பா. அவங்க வீட்டுல உங்களுடைய பிரச்சனை நிரம்பி இருக்கட்டும். வீட்டை சுற்றி டாக்டர் முதல்ல எரிபடியாக ஜெபிக்கணும் கர்த்தாவே. நீர் பொறுப்பெடுத்துக்கலாம். அதே போல பிரிஸ்லா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்க குடும்பத்தை உங்க கருத்துல கொடுக்கிறேன். எல்லா தேவைகளை சந்தித்து கொடுப்பீராக கர்த்தாவே. எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நீர் கர்த்தாவே அந்நிய ஜனங்களுக்கும் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே நீர் வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொன்ன தேவன் ஏசப்பா. அதுக்கப்புறம் பிரசிலா சிஸ்டரோட குடும்பத்துக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் நீர் வித்தியாசத்தை காண பண்ண போகிற தேவனா இருக்கிறதுக்காக நன்றி. அது பண்ண போகிறதுக்காக நன்றி ஏசப்பா. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக அப்பா. அதே போல சில மாதிரி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களோட வாழ்க்கை மூலமாக வெளிப்படட்டும். எல்லா தேவைகளை சந்திப்பிறாங்க. எல்லா கடன் பிரச்சனைகளும் விடுதலையாக்குங்க சுவாமி. எல்லா குறைவுகளுக்கு தேசுகளை நிறைவாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் பொறுப்பெடுத்துக்கணும். ஆசீர்வாதம் கனப்படுத்தும் அப்பா. எதை கண்டும் யாரை கண்டும் பயப்படாத படிக்கும் உமக்கு மாத்திரமே பயந்து உண்மை மாத்திரமே பற்றி கொண்டு கர்த்தாவே அவங்களை நீர் அப்பா ஜெபத்துல தரித்திருக்க அவங்களுக்கு உதவி செய்வதாக அவங்க குடும்பத்தை நீரோ ஆட்கொண்டு நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அதே போல ஸ்டீவ் பிரதற்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களை ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. ஒவ்வொருத்தரோட வீட்டிலும் பிரசனம் நிரம்பட்டும் அப்பா. போகும் இடமெல்லாம் கர்த்தாவே ஏசப்பா போக்கும் வரத்தையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. நீ போகும் இடமெல்லாம் தேவனாக கர்த்தரோடு இருக்கிறார் படி ஏசப்பா. Or wherever they go, I pray that you go with them. I pray that you protect them. I pray that your presence should be with them always. I pray that your hand should take complete control of their lives, Lord Jesus. நான் அப்படியே செய்திருந்ததுக்கு சுவாசிக்கிறேன் அப்பா. ஆட்களுக்கு வழிநடத்துங்க. எல்லா துதிகான மகிமை இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்தி ஜெபத்துக்கு அமைதியாத்திருக்கிறேன் ஜீவனில் தகப்பனே. ஆமென் ஆமென். So thank you all so much for joining once again. So I would like to share a very small thought. Uh,
very small thought, because I think we're running out of time. Uh, just a second. Yeah. So God is a humble God. அவரோட ஸ்டார்டிங், அதாவது அவரோட பிகினிங்ஸ் were very humble. He was born in a manger. He was என்ன சொல்றது, he was a carpenter's son. Our beginnings were very, very humble. So when we being his children, he always expects us to be humble, right? So in 1 Peter chapter 5 verse 6 it says, can someone read please? 1 Peter chapter 5 verse 6. ஆம், ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமென். ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவரோட பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ we might என்ன சொல்றது, we might rush things up, we might இது நடக்கணும், இது நமக்கு சரியான விஷயம். பட் when it's not God's time, when we rush things and when we think proud of ourselves, uh, it won't stop God from doing his purpose in our lives, but it will delay his purpose to be fulfilled in our lives. So all these small mistakes that we do, when we rush things, when we rely on our own understanding, when we don't choose to be humble, ஏன்னா why should you be humble? ஏன் நம்ம ஹம்பிளா இருக்கணும் அப்படின்னா God expects that kind of a nature with us, from us, we being his children. நம்ம எப்பவுமே தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிற தேவனா இருக்கிறார். So his grace is always bountiful to the people who are humble. So when we choose to be humble, uh, when we don't look down on people, on the other people, God will always choose to lift us up in due time. இது ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும், ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில நன்மையை செய்யணும், நம்மளை உயர் ஸ்தலங்கள்ல வைக்கணுங்கிறதுக்காக மட்டும், அதாவது இந்த பிளெஸ்ஸிங் ஓரியன்டா இருப்பாங்க சர்டன் பீப்புள். அதாவது ஆண்டவர் இதை நான் செஞ்சேன்னா ஆண்டவர் அதை செய்வாரு, அதை செய்யறதுக்காக நான் இப்படி செய்யணும் அப்படின்ட்டு யோசிக்கிறத விட, இந்த நேச்சர், திஸ் கைண்ட் ஆஃப் கேரக்டர், இந்த மாதிரி ஒரு சுவாபம் ஆண்டவருக்கு பிடிக்கும், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். நம்ம நான் தாழ்மையா இருந்து, நான் பிறரை நேசிச்சு, பிறரை அரவணைச்சு, பிறரை மன்னிச்சு நடந்தேன் அப்படின்னா, ஆண்டவர் அதில் ஆஹ் என்ன சொல்றது, அந்த கேரக்டரிஸ்டிக்ல அவர் பிரியப்படுவார். அவரு இன்னும் என் மேல இன்னும் அதிகமா அன்பு செலுத்துவாருன்னு நம்ம யோசிச்சு, our goal, our primary goal should always be to please God, because that is our purpose in life. நம்ம மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது. நம்ம இவங்க அப்படி இவங்க நம்ம விட்டு போயிருவாங்க அப்படிங்கிறதுக்காக we put our maximum efforts to keep them in our lives. But God wants us to just fear him alone and to look upon him alone. அவரை மாத்திரமே நம்ம அவர் முன்னால நம்ம தாழ்ந்து நம்ம முழங்கால் படிட்டு நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னா, God will lift us up in due time. நம்ம யார் முன்னாடியும் எதிர்த்து நிக்கிற அளவுக்கு தேவன் நம்மள வைக்கவே மாட்டார். இட்ஸ் ஓகே டு பி ஹம்பிள், லைக் இட்ஸ் ஓகே. நம்ம ஆண்டவரோட பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கோங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ in James it is also important to be humble, because in James 4:6 it says, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் நம்ம பைபிள்ல வாசிச்சோம் அப்படின்னா, யாருக்குமே எதிர்த்து நிக்க மாட்டார். அதாவது
apart from this like except for this கேரக்டர், இந்த ஒரு குணாதிசயங்களுக்கு மாத்திரமே குணத்துக்கு மாத்திரமே ஆண்டவர் எதிர்த்து நிக்கிற தேவனா இருக்கிறது. அ- அதாவது when pride rules our heart, God resists the proud but gives grace to the humble. அதாவது ஆண்டவர் வந்து God will always wants us to be. God is always gracious to the humble. Now, when pride rules our hearts, we will tend to think too much of ourselves. That is human tendency. நம்ம வந்து மனுஷ ரீதியா நம்ம யோசிக்கும் போது நமக்குள்ள பெருமையோ, நமக்குள்ள அகங்காரமோ, இல்ல நமக்குள்ள வந்து ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம ஒரு காரியத்தை நம்ம அச்சீவ் பண்ணிட்டு அப்போ வந்துட்டு நமக்கு ஒரு பெருமை வரும். அதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் ப்ரைட் வரும். அது வந்து நம்மள ஓவர் கம் பண்ணவே விடக்கூடாது. பிகாஸ் காட் வில் டெஸ்ட் தட். காட் வில் டெஸ்ட் அஸ் த்ரூ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இப்போ ஒரு சுச்சுவேஷன்ல நமக்கு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் அது ரொம்ப நம்ம எஃபோர்ட் போட்டு நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, we should always acknowledge that it is God's grace and God's will and God's என்ன சொல்றது mercy that has enabled us to ஃபுல்ஃபில் தட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணா மட்டும்தான் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில கிரியே செய்யறதுக்கு அவர் இன்னும் வந்து கிரியே செய்ய முடியும். when we can make space, like we can make room for God to move in our lives. When ஆண்டவர் வந்து யாருக்குமே எதிர்த்து நிக்கல, பெருமை உள்ளவர்களுக்கு மாத்திரமே எதிர்த்து நிக்கிறார். there is always a fall before a pride. ப்ராவர்ப்ஸ்ல நம்ம அதை வாசிக்கிறோம். ஹியூமிலிட்டி கம்ஸ் பிஃபோர் ஆனர்ன்ற வாசிக்கிறோம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கணம் வரத்துக்கு முன்னாடி நமக்கு உயர்ந்த பொசிஷனோ இல்ல உயர்ந்த ஆஹ் என்ன சொல்றது உயர்ந்த ஸ்தானத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு போகணும் அப்படின்னா he expects us to be humble. நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருந்தா ஆண்டவர் அநேகத்துல நம்ம அதிகாரியா வைப்பார். அதை வைக்கிறாருங்கிறதுக்காக நம்மளுடைய கோல் வந்து நம்மளுடைய ஏம் வந்து அப்படியா இருக்கக்கூடாது. we should always choose to please God. That is the primary thing. And இது வந்து and another verse from Romans 12:3, it says, for I say through the grace given to me to everyone is among you, not to think of himself more highly than he ought to think, but to think soberly, as God has dealt to each one a measure of faith. இத யாராவது தமிழ்ல வாசிக்கிறீங்களா கொஞ்சம் குயிக்கா ப்ளீஸ்? Romans 12 chapter 12 verse 3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியது மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஆமென். ஓகே. நம்ம எப்பவுமே வந்து தன்னை எல்லாத்த விட நம்ம வந்து உயர்ந்தவங்க, எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் வந்து ஐ நோ எவ்ரிதிங், நோ இட் ஆல் பர்சனாவே நம்ம இருக்கவே கூடாது. We should always humble down. We should always be open to what people say. Constructive criticism னு ஒண்ணு இருக்கு. We should accept what people say. அதுக்காக வந்து எல்லா தடவையும் ஹர்ட் ஆயிட்டு நம்ம வந்துட்டு that is also all right, but what I'm trying to say is we should be open to criticism. Like when somebody says it's wrong, we should have a heart to accept it. இவங்க என்ன சொல்றது, ஐ நோ எவ்ரிதிங், ஹூ ஆர் தே டு டெல் மீ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு இருக்கவே கூடாது. எஸ்பெஷலி காட் டசன்ட் எக்ஸ்பெக்ட் சச் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் ஆர் அ மென்டாலிட்டி ஃப்ரம் அஸ் பீயிங் ஹிஸ் சில்ட்ரன். நம்ம வந்து மிகுந்த கிருபை உள்ள தேவனா இருக்கிறது, எப்போதும் நமக்கு கிருபை மாத்திரமே கொடுக்கிற தேவனா இருக்கிற அவருக்கு முன்னால நம்ம வந்து அஹ், அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா இருக்கணும். நம்ம when we are humble, uh, what happens when we are humble? நம்ம வந்து நம்ம தாழ்மையா இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய என்ன சொல்றது குணத்தை we reflect more of Christ. We tend to be more like Christ. அதுதான் ஆண்டவர்
எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட இருந்து. ஒரு கிரைஸ்ட் லைக் நேச்சர் நமக்குள்ள வரும். நம்ம உள்ளார்ந்த மனிதன் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து புதிதாக்கப்படுகிற அந்த ஒரு சிச்சுவேஷன், அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி we give when we are open to things like that, when we are open to accept what our elders say, what our friends say. Sometimes God speaks through them. இது நீ பண்றது தப்பு, இந்த மாதிரி நினைக்கிறது தப்பு. அ see, சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நம்மளுடைய ஹம்பிள்னஸ் வெளிப்படும். சோ ஒரு சின்ன, even if it was a very very small thing, that person might be very way too younger to you, and that person comes and says this is wrong, இப்படி நீங்க பேசியிருக்க கூடாது, இப்படி நீங்க பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு அவங்க சொல்லும் போது நமக்கு டக்குன்னு ஒரு அந்த ஏஜ்னால வந்து ஒரு ஈகோ ஹிட் ஆகும். அது வந்து நம்மள மேற்கொள்ளாதபடிக்கு we should be always open to whatever people say, because not whatever people say. uh, Satan also uses people to deceive us. So we should have that discernment to ஆண்டவர் நம்மளை கண்டித்து உணர்த்தும் போது நமக்கு அது வந்து தெரியும், இது நான் பண்ணது தப்பா. ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது, whenever we do something wrong, either he himself will uh, minister to us, and he will condemn us. அதாவது நம்மள வந்துட்டு கண்டித்து உணர்த்துவாரு. Either that, or he'll speak through people, either elders or people younger to you, or your fellow friends, your colleagues, anybody it could be. But we should always have a humble heart to நமக்கு தாழ்மையான உள்ளம் இருக்கும் போது மாத்திரம்தான் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனசை வந்து நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். when we choose to be open to whatever people say, like when they say it is wrong, when we accept it, uh, நம்ம ஹம்பிளா இருக்கிற போது மட்டும்தான் இப்ப நம்ம வந்து அவங்கள விட நம்ம ஒரு படியே உயர்ந்தவங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, அவங்க சொல்றதோ அவங்க செய்யறதோ, அவங்க நல்லதே செஞ்சாலும் அது நம்மளுடைய பார்வைக்கு வந்து ரொம்ப அற்பமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு என்ன நினைக்கிறோம், we know everything, we tend to be more wise, like we think that we are wise. Do not be wise in your own eyes ன்னு ப்ராவர்ப்ஸ்ல நம்ம வாசிக்கிறோம். சோ ஆண்டவர் மாத்திரமே ஞானத்தில் சம்பூர்ணம் உள்ள தேவனாயிருக்கிறார். சோ we should always rely on God's help. ஆண்டவரே அல்லாமல் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அவரே அல்லாமல் நம்மளால கனி கொடுக்க முடியாது. அந்த வைன்யார்ட் அந்த பிரான்ச்சஸ்ன்ற வசனத்துல நாம வாசிக்கிறோம், என்னை அல்லாமல் உங்களால கனி கொடுக்க முடியாது. இன்னும் like God gives that example that without him we cannot bear fruit. So we should always choose to glorify his name. We should always choose to be humble, so that his hand, the more we humble down ourselves, the more God's hand will move in our lives. Like the more we'll be able to see God's hand moving in our lives, and his name will be glorified through us. I really hope you will also implement this in your lives. See, we are humans, we fall, we make mistakes, but we should always God will always help us to rise up. நம்ம வந்து மறுபடியும் நம்ம வந்து எந்திரிச்சு நிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு வந்து பலனையும் சத்துவத்தையும் கொடுப்பார், when we choose to seek his help. சம்டைம்ஸ் வந்து நமக்கு மனசு நம்மளோட இருதயம் வந்து கல்லா இருக்கும். அப்போ வந்துட்டு நோ மேட்டர் வாட் வி டூ, ஏன் சப்பா அப்போ வந்து ஆண்டவர் நம்ம கூட இல்லைங்கிறது வந்து நம்மளால உணர முடியாது. பட் when we are humble, when we when we calm down ourselves, when we are loving to one another, when we are kind to one another, God will always dwell in our hearts. God will always minister to us. God will always mend in our hearts to um, make us into the person that he wants us to be. So let's always choose to be humble. Let's always choose to be loving and kind to the people around us. So I really hope and pray that God will help you all to be humble. அவருடைய பலத்த கருத்துக்குள்ள நம்ம அடங்கியிருக்க நாம் யாவரும் every day in our daily prayer, God help me to be humble, help me to be kind, give me a forgiving heart, no matter how hard it is. Help me to love one another, no matter how hard it is. People might be tough to love, but God always loved the people who are unloved. நேசிக்க முடியாத மக்கள் ஆண்டவர் நேசிச்சாரு. நம்மள நினைக்கல அப்படின்னா, நமக்காக வந்து நம்மள நினைச்சதுனாலதான் ஆண்டவர் வந்து சிலுவையில நமக்காக அறையப்பட்டார். சோ
when we choose to humble down ourselves, when we choose to focus on God, when we choose to be more like Christ, He will glorify, His name will be glorified through us. So I really hope and pray that God will help you all to keep like it's an everyday process. நம்ம டெய்லி பிரேயர்ல ஏசப்பா இன்னைக்கு நான் என்ன தாழ்த்துக்கிறேன் சுவாமி, நீங்க என்ன மகிமைப்படுத்துங்க. யோவான் ஸ்தானன் சொன்னபடி நான் சிறுகவும் நீ பெருகவும் நீ பெருகவும் என்று அவர் சொல்கிறார். So everyday prayerல லார்ட் லெட் ஐ டிக்ரீஸ் இன் யூ பி இன்க்ரீஸ் லார்ட்னு நம்ம வந்து சரண்டர் பண்ணும்போது என்னில நீங்க மகிமைப்படுங்க. இந்த நாளில எனக்கு என் மூலியமா நீங்க என்ன செய்ய வேண்டும்னு சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதை செய்யுங்க ஏசப்பா. எனக்கு இல்ல, எனக்காக இல்ல ஏசப்பா, உங்க நாம மகிமைப்பட செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது God will always listen to our prayers no matter what. He is always our ever present help. நம்ம சொன்ன மாதிரி ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி தான், God is always our ever present help in trouble. So always choose to be humble because God expects such kind of a character, such kind of an attitude from us, we being His children. So choose to always be humble and keep glorifying Jesus in everything you. Now is the time of giving. I will post the I will share the screen for this is not compulsory, but if you are willing, if God speaks in your heart, you can always choose to offer for the ministry and it will be a blessing to you as well. One second, I will just share the QR code so you can scan and you can share your offerings with us. Even as we share our offering, oh God, நம்ம காணிக்கைகளை செலுத்தும் போது எல்லாருக்கும் தெரிந்த இந்த பாடல் எந்தன் கண்மலையானவரே என்ற பாடல் நம்ம பாடுவோம். I hope the screen is visible. Yes, sister. Thank you. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே.
எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கலான தேவனே, அருமையான தகப்பனே மட்டும் கர்த்தாவே எங்களை நடத்தி கொண்டு வந்தீரே ஏசப்பா. எங்களோடு தகப்பனே நீர் கர்த்தாவே இடைப்பட்டீரே சுவாமி. அதுக்காக நன்றி ஏசப்பா. நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க விரும்புகிறோம். உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ தகப்பனை விரும்புகிறோம் சுவாமி. உம்முடைய வழியில நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை எல்லா தீமைக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளுங்க சுவாமி. ரத்த கோட்டுக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. தகப்பனே எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் நீர் ஆட்கொண்டு நடத்துவீராக ஏசப்பா. எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ஏசப்பா. எங்கள் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. டிராவல் பண்ணி கொண்டிருக்கிற எல்லாரையும் உங்க கருத்துல கொடுக்கிறேன். சுகபத்திரமா கூட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கொடுத்த கரங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஏசப்பா. எல்லா குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள் நீர் நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வத்தையும் கனப்படுத்தும் அப்பா. ஒவ்வொருத்தரும் நீர் ஆட்கொள்வீராக. எல்லா தேவைகளை சந்தித்து கொடுப்பீராக ஏசப்பா. உம்மை கிட்டி சேர உம்மை இன்னும் கர்த்தாவை உறுதியாய் பற்றுக்கொள்ள பிள்ளைகளாய் எங்களை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். பிரேக் த்ரூ வர்ஷிப் மினிஸ்ட்ரிஸ்க்காக ஜெபிக்கிறேன். மெனிக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. மகனை நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த மகனை நீர் கர்த்தாவே பலப்படுத்தி அவனுக்கு நீ சகாயம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர் நீர் எல்லா தீமைக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும், ஊழிய வாசலை விரிவாக்குவீராக. எல்லா பண தேவைகளை சந்தித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும், ஆசீர்வதியும் கனப்படுத்தும். கமிட் ஹிஸ் டீம் இன்டு யுவர் precious hands Lord. இயேசுப்பா, இந்த ஊழியத்துல ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தேவைகளை சந்தித்து கொடுப்பீராக கர்த்தாவே. என்னோட குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவங்களையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா தேவைகளை சந்தித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா சுகவீனங்கள் பலவீனங்கள் எல்லாத்தையும் கர்த்தாவே நீர் நீக்கி அவங்களை நீர் கர்த்தாவே பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படி செய்திருந்த விசுவாசிக்கிறேன். நமக்கு பெரியமானவர்கள் சுகமானத்திலும் பத்திரமா காவலும் வைப்பென்று சொன்ன தேவன் இந்த அனைவருக்கும் சுகமானத்திலும் பத்திரமா வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா தீமைக்கு வழி காத்துக்கொள்ளுங்க இயேசப்பா. அதுக்கப்புறம் படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. எல்லா துதி கனமாகியும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்தி இந்த ஜெபத்துக்கெல்லாம் ஜெயித்திருக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். Thank you all so much for joining. This prayer happens from 9 to 10 every day. So let's always, this is a time, this is an opportunity to draw more close to God during this Lenten season. So let's always choose to praise His name. Let's choose to be humble as the word that we heard today. So because God expects such a person, such a nature from us, such an attitude from us. So நம்ம நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை மிகுதியா ஆசீர்வதிக்க தேவனா இருக்கிறார். ஸோ we will always choose to rely on him because he is going to surprise us in everything he is going to do for us. ஏன்னா வந்து நம்மளை எப்பவுமே வந்து நம்ம கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை தான் அவர் செஞ்சிருக்காரு இப்போ வரைக்கும். அதுதான் நான் விசுவாசிக்கிறேன். ஸோ he will continue to do the same. So let's continue to join in prayer every day. Please do keep the ministry and Benny in your prayers. The ministry and the people and the musicians and the technicians involved, for God to meet the ministry's needs. எல்லாத்தையும் வந்து உங்களோட பர்சனல் ப்ரேயர்ல வச்சுக்கோங்க. So let's continue every day. Let's join every day and continue to pray for one another every day and glorify his name. So thank you all so much for joining. God bless you.